Hello viewers, welcome to Thilak Talks. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆழ்ந்த உணர்ச்சிகள்ல இருந்து வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற கிராமத்து காமெடி வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஹீரோ விஜய் சேதுபதி அகசவீரனா ஒரு அன்பான புரோட்டா மாஸ்டர். இவரு நம்ம ஹீரோயின் நித்யா மேனன் பேரரசி மேல காதல் வயப்படுறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரோட கல்யாண வாழ்க்கையும் நாம நினைக்கிற மாதிரி வெறும் பூப்பாத கிடையாது. ஈகோ கிளாஷஸ், ஜாலியானதை தப்பா புரிஞ்சுக்கிற தருணங்கள், ஒவ்வொரு தம்பதியும் நிச்சயமா உணரக்கூடிய எமோஷனல் காட்சிகள்னு செம கலவையா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் திருமண வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஈகோ கிளாஷஸ், குழப்பம் வந்தாலும் அன்பு எப்படி திருப்பி வழி கண்டுபிடிக்குதுன்னு ரொம்ப அருமையா காட்டியிருக்கு. ஆக்டிங்னு வந்துட்டா விஜய் சேதுபதி வேற லெவல் டாப் ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பழைய விஜேஎஸ் தான் இது. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா அப்படியே மனசுல ஒட்டிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் வழக்கம் போல தன்னோட அழகான பாடி லாங்குவேஜாலும் முகபாவங்களாலும் வேற லெவல். இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே இயல்பா இருக்கு. யோகி பாபு கூட அவரோட பாணி காமெடியா ரொம்ப கரெக்டா கொண்டு வந்திருக்காரு. படத்தோட ஹைலைட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வயிறு குலுங்க சிரிக்கிற காட்சிகளும் மனத வருடம் ரொமான்ஸ் காட்சிகளும் நிறைஞ்சிருக்கு. இது ஒரு முழுமையான என்டர்டெய்னர். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்தோட உணர்வோட ரொம்ப அழகாக பொருந்தி போகுது. குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம எமோஷன்ஸை இன்னும் மேலே கொண்டு போகுது. சினிமாட்டோகிராஃபி கிராமத்தோட இயல்பான அழகை அப்படியே கண்ணுக்கு விருந்தாக்கி இருக்கு. முக்கியமாக சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன் இருக்கு. என்ன கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக போகுது. அப்புறம் சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் படத்தோட கடைசி பகுதியில் வர்ற எமோஷனல் பே ஆஃப் இது எல்லாமே ஈடு கொடுத்துருது. அதனால் ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. ஏன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்? நீங்கள் எமோஷன்ஸ், காமெடி, அப்புறம் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு ஒரு சுத்தமான குடும்ப என்டர்டெய்னர் படம் பார்க்கணும்னு நினச்சா தலைவன் தலைவி தான் இந்த வீக்கெண்டுக்கு சரியான சாய்ஸ். இது உங்கள் குடும்பத்தோட உட்காந்து நிம்மதியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். கிரிஞ்சா எதுவும் இல்லை, ஓவர் டிராமாட்டிக் மசாலா காட்சிகளும் கிடையாது. ஒரு ஹார்ட்ஃபெல்ட் ஸ்டோரி மட்டும்தான். என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா, தலைவன் தலைவி படத்துக்கு 5க்கு 4.5 மார்க்கு கொடுக்கலாம். விஜய் சேதுபதியோட இயல்பான நடிப்பு, நித்யா மேனனோட சாம், அப்புறம் பாண்டிராஜோட வழக்கமான கிராமத்து கதை சொல்லும் பாணிக்காக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் தலைவன் தலைவி பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.